Good morning friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம ஒரு கஸ்டமைஸ்டு மினி பிரைடல் குந்தன் செட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேர்ள் தான். இன்னர் டயா பார்த்திங்கன்னா 5.3 சென்டிமீட்டரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ளாட் பேங்கிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். 4 கட் அண்ட் 2 கட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கஸ்டமைஸ் செட், சாரியை வந்து மேக்ஸி கன்வர்ஷனுக்காக. இப்போ இந்த பார்டர் பேங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்டர், இதுக்கு வந்து அவங்க 4 காயின் செட் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த காயின் செட் வந்து சின்ன லக்ஷ்மி காயின்ஸ் வச்சு காயின் செட் கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதை சின்ன லக்ஷ்மி காயின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு வந்து நம்ம செராமிக்கும் கோல்டும் வைக்கலாம். நான் வந்து இந்த செட்டுக்கு காம்பினேஷனுக்காக நார்மல் நம்ம சின்ன 3mm ரவுண்ட் குந்தன் ஸ்டோனு தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒன்று ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பண்ணுறதுன்னு இங்கே காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும் காயின். ஆக்சுவலாக அதை மேலே வந்து நம்ம சிசர்லேருந்து கட் பண்ணி அந்த மேலே அந்த லூப்பை வந்து எடுத்துருங்க. நம்ம B7000 க்ளூ கூட அப்ளை பண்ணலாம், பட் ஃபேப்ரிக் க்ளூவே நமக்கு போதும். எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு நைட் ஃபுல்லாக வந்து அதை கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி காயினில் மேலே எது கீழே எதுன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த பிரிண்ட்டு தெரியும் நமக்கு அச்சு. ஸோ இதுதான் மேல் பார்ட்டு. அந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கரெக்டாக நம்ம அந்த பிக்சரை வந்து கரெக்டாக வந்து லக்ஷ்மி காயினை அழகாக ப்ளேஸ் பண்ணிகிட்டே வாங்க ஃபுல்லாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இது ட்ரை ஆகணும். இப்போ இதோட அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா 3mm ரவுண்ட் கோல்ட் குந்தன் ஸ்டோன்ஸை நான் வந்து ரெண்டாக வைக்க போகிறேன். இது வந்து ட்ரெண்டிங் மாடல் தான் காயின், லக்ஷ்மி காயின் பேங்கிள்ஸ். ஸோ ஈஸி தான் இது. நமக்கு மெட்டீரியல்ஸ் இருந்தாலே நம்மளே இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். காயின்க்கு மேலே காயின் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ப்ளேஸ் பண்ணணுன்னா B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ட்ரை பண்ண விட போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் ஃபேப்ரிக் க்ளூவே எடுத்திருக்கேன். ஸோ ஃபினிஷ் பண்ணதும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்டர் பேங்கிள்ஸ் வந்து 4 பேங்கிள்ஸ் கேட்டிருந்தாங்க. இது ரிமைனிங்கும் நான் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதுக்கு இடையில் வந்து நமக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரியோட வந்து மேக்ஸி கன்வர்ஷன். ஸோ இந்த லைட் க்ரீனோட டார்க் பிங்க் காம்பினேஷன். ஸோ ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம ஸ்கொயர் க்ளாஸி ஸ்டோன்ஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ க்ரீனுக்கு வந்து மேலே ஃபுல்லாக நான் வந்து டார்க் பிங்க் ஸ்கொயர் க்ளாஸி ஸ்டோன்ஸை வந்து நான் ஃபில் பண்ணிகிட்டே வர போகிறேன். அதே மாதிரி பிங்க்குக்கும் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் க்ளாஸி ஸ்கொயர் ஸ்டோன்ஸை வந்து ஃபில் பண்ணிகிட்டே வர போகிறேன். ஸோ இது வந்து இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன் தான். இது நம்ம ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டு வரப்போ பார்க்குறப்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபினிஷிங். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு லைனாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா பேங்கிள்ஸ்லேயும் நமக்கு வந்து ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் கரெக்டாக ஃபில் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரே சைஸில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அதனால் நான் என்ன பண்ணினேன்னா அந்த சின்ன 3mm கோல்டு ரவுண்ட் ஸ்டோனையும் நான் இடையில ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இது வந்து நம்ம அதே சைஸ்லேயே நமக்கு ஃபுல்லாகவும் கவர் ஆகிடும். பட் எங்கேயாச்சும் நமக்கு கொஞ்சம் கேப் வரும். அந்த குந்தன் ஸ்டோனில் ஒரு ஃப்ரேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஏதாவது இடிச்சுதுன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நமக்கு இடிக்குவாங்க. ஸோ அந்த வந்து க்ரீனுக்கு வந்து லைட் பிங்க்கை வந்து க்ளாஸி ஸ்கொயர் கொடுத்தாச்சு. இங்கே வந்து பிங்க்குக்கு கான்ட்ராஸ்டிங்காக லைட் க்ரீன் ஸ்கொயர் குந்தன் ஸ்டோன்ஸ்ட்டை நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எனக்கு அழகாக ஃபில் ஆகிடுச்சு. எதுவும் ஸ்பேஸ் வரலை இந்த ஸ்டோன்ஸுங்க, பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஆல்டர்னேட்டிவாக உள்ளே கொடுக்குற பேங்கிள்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணது ட்ரை பண்ணி வச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 4 காயின் பேங்கிள் செட்டு, பார்டர் பேங்கிள் செட்டு. இன்பிட்வீனில் 4 பிங்க் கலர் த்ரெட்டில் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ். பார்த்தீங்களா, 4 க்ரீன் கலர் ரேப்பில் வந்து கான்ட்ராஸ்டிங்காக பிங்க் கலர் ஸ்டோன்ஸ். ஸோ இது செட்டு எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி வரும்னு சொல்லிவிட்டு. இதை நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ பாருங்கள்,
ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு கைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 6 பேங்கிள்ஸ் வரும். பார்டர் பேங்கிள்ஸோட உள்ளார 4 செட் வரும், 4 பேங்கிள்ஸ் வரும். இது ஒரு கைக்கு. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு கைக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் வாட்சிங். தேங்க்ஸ் அ லாட். ஹாவ் அ கிரேட் டே.